இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நாம் பயன்படுகிற பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் என்று அநேகருக்குள்ளே அந்த ஆதங்கம் அல்லது வாஞ்சை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே கிறிஸ்துவுக்காக நாம் பயன்பட வேண்டும், கிறிஸ்து நம்மை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்வது, எப்படி நாம் ஒப்பு கொடுப்பது அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே நாம் ஆலோசிப்போம். இந்த பெரிய ஊழியத்தை என்னாலே செய்ய முடியாதே, தேவனுக்காக எந்த ஒரு பெரிய காரியத்தை என்னாலே செய்ய முடியாதே என்று சில நேரங்களிலே பிரியமானவர்களே, நாம் இப்படி ஒரு பெரிய பலம் எனக்குள்ளே வந்தா, அல்லது நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறி இருந்தா, அல்லது ஞானம் நிறைந்தவனாய் மாறி இருந்தா நான் இந்த காரியத்தை செய்திருப்பேன் என்று சொல்லி நம்ம இடத்துல இல்லாதவைகளை அருமையானவர்களே நாம் தேவனிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நான் உமக்காக பயன்படுவேன் என்று சொல்வது அது சாத்தியம் இல்லாத ஒன்று. நம்மிடத்துல இல்லாத ஒரு திறமையை வளர்த்து கொண்டு, இல்லாத ஒரு தகுதியை நாம் வளர்த்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் எந்த தகுதியின் அடிப்படையிலேயே ஆண்டவர் ஒருவரையும் ஊழியத்துக்காக அழைப்பது கிடையாது. அருமையானவர்களே, தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இல்லை சில வேளைகளிலே நம்முடைய தகுதிகளை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய எல்லா விதமான நன்மைகளை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை உடைத்து விடுவார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, உடைக்கப்பட்ட நம்மை எடுத்து அவர் பயன்படுத்திக் கொள்வார். உடைக்கப்பட்ட நம்மை எடுத்து கர்த்தருக்காக பயன்படுத்திக் கொள்வார். மனிதன் அப்படி கிடையாது. நம்ம நல்ல நிலையில இருக்கும்போது பயன்படுத்தி உடைக்கப்பட்டவன் என்று சொன்னா கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. உடைந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, ஆகினாலே நம்மிடத்துல இருக்கிற நமக்கு எந்த பலன் இருக்கிறதோ, யோனாவின் தலைமேலே நிழலிட்ட ஒரு ஆமனுக்கு செடியை பார்க்கும் பொழுது, அந்த ஆமனுக்கு செடியை சூரியன் உதித்து யோனா தலைமேல வெயில் படுவதற்கு முன்பதாகவே அதை மேய்ந்து போட வேண்டும், அந்த இலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன பூச்சிக்கு தான் கட்டளை இட்டார். ஒருவேளை அந்த பூச்சி சொல்லியிருக்கலாம், ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இந்த கட்டளையை ஆண்டவர் விதித்திருப்பாரே, ஆனால் அது ஈஸியா எளிமையா செய்திருக்கோம். ஆனா எனக்கு இது ரொம்ப கடுமையான விஷயம், நான் ரொம்ப மணிக்கணக்கா இதுக்காக நான் பிரயாசப்படணும் அப்படின்னு தேவனுடைய பிள்ளையே, அது காரணத்தை சொல்லவில்லை, அது தன்னுடைய பிரயாசம் பெரிதென்று நினைக்கவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த சின்ன வாயாலே ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த சின்ன கொஞ்சம் பலம் போதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய. அதுக்காக பூச்சி எனக்கு ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி வாயை கொடுங்க, மாட்டுக்கு இருக்கிற மாதிரி வாயை கொடுங்க, அப்படியெல்லாம் என்ன பண்ணல சொல்லலை. தனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு அதை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவா இருந்தது. அன்பர்களே, இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்துல பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துக்கு வரி செலுத்தும்படி பணம் இல்லை. அந்த பணத்தை அவருக்கும் அவருடைய சீஷருக்கும் செலுத்தும்படி ஒரு ஆலோசனை தன்னுடைய சீஷரிடத்துல பேதுருவிடத்துல சொல்றார். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதில் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாரு. இப்ப என்ன அங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அருமையானவர்களே, வரி செலுத்த வேண்டும். இந்த வரி செலுத்துகிற நேரத்துல பணம் இல்லாத சூழ்நிலையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ தூண்டில போடு, முதலாவது அகப்படுகிற மீனை என்ன பண்ணு, அந்த வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும்.
அந்த மீன் 2 காரியத்தை செஞ்சுது. ஒன்று, எப்போது தூண்டில் விழும் நாம் அதை முதல்ல விழுங்கணும். தூண்டிலை விழுங்குகிறது அவ்வளவு எளிதானது அல்ல. அது வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அது எளிதானது கிடையாது. ஆகினாலே அது கடுமை என்றாலும், வேதனை என்றாலும், வலி என்றாலும் ஆண்டவருக்காக நான் முதல்ல வந்து நிற்பேன்னு சொல்லி அந்த மீன் முதல்ல வந்து தூண்டில விழுங்குச்சு. 2வது காரியம், அந்த மீன் வாயில ஒரு வெள்ளிப்பணம். அது அழகா அந்த வெள்ளிப்பணத்தை வச்சு அது புசிக்காம சாப்பிடாம அது ஆண்டவருக்காக அந்த வாயை திறந்து அந்த வெள்ளிப்பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி காத்துன்னு இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீ பயன்பட உன்னை நீ ஒப்பு கொடுத்தா முதல்ல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல அந்த தூண்டில விழுகிறதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாய் அந்த மீன் இருந்தது. அதே வேளையிலே உனக்கு வருகிற இன்னல்கள், இக்கட்டுகள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில கர்த்தருடைய நாமத்துக்காக நீ நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருப்பேன்னு சொன்னா உன்னை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த வெள்ளி பணத்தை கொண்டு கர்த்தருக்காக கட்டப்பட்டது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.